இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நம்ம 1 மணி ரிசல்ட்டு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம வந்து 852 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அடித்த நம்பர் 851 அடிச்சிருந்தாங்க. ஒரு செம்மையான ஒரு வின்னிங்கு. என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 22,554 சரிங்களா. அதே மாதிரி 34 175 செகண்ட் வந்து 05851 இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சிருந்தாங்க அந்த நம்பரு. இந்த நம்பரை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 851 அப்படிங்கிற நம்பரு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா 852ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது 8ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம், 5ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்தோம், சி போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 2ஆம் நம்பர் கொடுத்தோம். 851ங்கிறது ரிசல்ட்டு. நம்ம கொடுத்தது 852 செம்மையாக ஒரு வின்னிங் தான். அதே மெத்தடை தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். 851 852ங்கிறது நாம் கொடுத்த நம்பர் சரிங்களா. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 6 மணி ரிசல்ட்டு என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சது. அதில் என்னம்மா நம்பர்னால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 554 அதே மாதிரி 175 அதே மாதிரி 851. அப்போ 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 5 5 திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் 1 அங்கே ஒரு 1ஆம் நம்பர் இங்கே ஒரு 1ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ மறுபடியும் ஒரு 1ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம 1ஆம் நம்பர் பேஸ்டாகவும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு என்ன 1ஆம் நம்பர் தான் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 8க்கு 1 தான் திரும்ப ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வருமாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். என்னங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 8க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 8க்கு 3ங்கிற நம்பரும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் 8க்கு 3ஆம் நம்பர் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நான் நினைக்கிறேன் 1 அல்லது 3 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா. 1ஆம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 1ங்கிற நம்பரும் 8க்கு 3ங்கிற நம்பரும் கொஞ்சம் இந்த ட்ராவில் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு என்னங்க எதிர்பார்க்கணும்னா பி போர்டு 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 2ஆம் நம்பர் வருது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 7க்கு 5ன்னு வந்திருக்கு. 7க்கு 5ன்னு வந்து என்ன கொடுப்பாங்க, 7க்கு 5ன்னு வந்தாக்கா மறுபடியும் நமக்கு நம்ம என்ன சொன்னோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்ன சொன்னோம் 2 நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 5ஆம் நம்பர் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. எதனாலனா 7ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க. அதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம். நேற்று என்ன சொன்னோம் அதாவது 7ஆம் நம்பர் வந்தாலே கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் இங்கே 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா அதே தான் 7க்கு 5 தான் வந்துச்சு இல்லையா. இப்போ 7க்கு 5ங்கிற நம்பர் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் 1ஆம் நம்பர் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 8க்கு 1 1க்கு 8 சரிங்களா. அப்போ அதே மாதிரி மெத்தடை தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுறோம். என்ன கொஞ்சம் மட்டும் தான் மாறி இருக்குது. 7க்கு 5 5க்கு 2 புரியுதுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. அதாவது நம்ம வந்து 7க்கு 5 தான் திரும்ப கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 7ஆம் நம்பருடைய பவர் எடுத்து கொடுத்துட்டோம் புரியுதுங்களா. 7க்கு 5 தான் இப்போ கொடுக்குறோம். அந்த 7க்கு 5ங்கிறத பவராக மாற்றி கொடுத்துட்டோம். அப்போ 7க்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா. அப்போ 5க்கு 2ன்னு கொடுத்துருக்கோம். 7க்கு 5 5க்கு 2 அந்த கணக்கில் 2ஆம் நம்பர் எடுத்து திரும்ப நமக்கு எங்கே கொடுத்துருக்கோம், பி போர்ட்லேயே கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ சேம் நம்பர் கணக்கு சரிங்க. அதுவும் உடனே என்னங்க பண்ணுவோம், திரும்ப 5ஆம் நம்பர் திரும்ப வந்து என்ன நம்பருங்க வரும்னா 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும். ஏன் 9ஆம் நம்பர் சான்ஸ் இருக்குன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 4க்கு 5ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க 5க்கு 9ங்கிறதும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் பதிவு பண்ணக்கூடிய. ஏன்னா இங்கேயும் அதான் அடிக்காங்க பாருங்க 4க்கு 9 4க்கு 5ன்னு அடிக்காங்க. 4க்கு 5னா அதே தான் 5க்கு 9ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். 0க்கு 9 வருது அதே சேம் நம்பர் இங்கே வரும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய நம்பருங்க. ஒரு நம்பர் இப்படி வருது அப்படின்னா இப்போ இது சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லா நம்பரும் ஒரே மாதிரி கசன்னு வர மாதிரி தெரியும். என்னங்க அதுக்கு இந்த நம்பருங்கிறீங்க இதுக்கு இந்த நம்பருங்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் சரிங்களா. இப்போ வந்து ஒரு விஷயம் கேளுங்க. இப்போ 4க்கு 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ 4க்கு ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரும்,
மறுபடியும் 5ஆம் நம்பர் வருதா என்ன வரும்னா அதே சேம் நம்பர் திரும்ப வரும். அப்படி இல்லைன்னா அதோடைய பவர் எடுத்து வைப்பாங்க. அதாவது 4ஆம் நம்பர் எடுத்து இப்போ 9ஆம் நம்பர் வைப்பாங்க, 5வோடைய பவர் எடுத்து 0 வைப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் திரும்ப அப்படியே மாறி வருது அப்படின்னா கூட அப்படி மேலே திரும்ப வந்து 9ஆம் நம்பர் வருதுன்னா 0 வந்துடும். சரிங்களா? மறுபடியும் 5ஆம் நம்பர் வருதுன்னா 4 நம்பர் வரும். 4 நம்பர் வருதுன்னா அப்படின்னா மறுபடியும் 0 வரும். இப்படி தான் மாறி மாறி வருமே தவிர அது ஒரே பேட்டர்ன் தான். திரும்ப திரும்ப உருவம் மட்டும் மாற்றிக்கும். ஒரே ஆள் தான் மாறு வேஷத்தில் போகிறாங்களே, அது மாதிரி மாறு வேஷத்தில் போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம். ஏன் அப்படி வருது இப்படி வருதுன்னா அதான் காரணம். ஒரே நம்பர் தான், ஆனால் மாறி மாறி வரும். இப்போ முதல் ஆட்டத்தில் ஒரு நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா அதே ஆட்டத்தில் 7ஆம் நம்பருடைய பவர் வரும். சேம் நம்பராக இருக்கும், ஆனால் பவர் வரும். இப்போ 8ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அதே நம்பர் 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் அப்படியே மாறி வரும். ஆனால் 2 நம்பர் ஒரே மாதிரியான நம்பர் தான், மாறாது. ஆனால் அதோட பவர் மட்டும் மாறும், அவ்வளோதான். இப்போ 3க்கு 2ன்னு வரும், 2க்கு 3ன்னு வரும், 7க்கு 3ன்னு வரும், 5க்கு 3ன்னு வரும். இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் அதே சேம் நம்பர் அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். தெளிவாக பாருங்கன்னு நம்ம அதனால தான் சொல்கிறோம். அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு தான் எனக்கு திரும்ப கணக்கில் வருது. ஏன் 5ஆம் நம்பர் வருதுன்னா 1க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க, திரும்ப 5க்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு திரும்ப 5ஆம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு எதுவும் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? வந்தால் எடுத்துங்க. நம்ம என்ன திரும்ப என்ன பதிவு பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன கொடுத்துருக்கோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டுலேயும் நம்ம என்ன போர்ட்லேயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றம் இல்லை. 6க்கு 8ன்னு வந்தால் அப்போ நமக்கு என்ன வரும், 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்துடும், 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வந்துடும். அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போதும் நமக்கு 125ன்னு வரலாம், இல்லை வந்து 398 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டத்தில் வரணுங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்த கணக்காக நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? இதை எனக்கு தெரிஞ்சு 6 மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கணக்கு வச்சு நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சி, 941 17. சரிங்க. அதே மாதிரி 341 75. இதுதான் நமக்கு கிடச்சது 8 மணி ஷோ. இந்த 8 மணி ஷோவுக்கு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. 6ஆம் நம்பர் வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது. 6ஆம் நம்பர் எப்படி வருதுங்க, 6ஆம் நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1க்கு 6 அப்படின்னு வருது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எப்போயுமே இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். 1க்கு 6ங்கிறது எப்போயுமே அது வந்து அதோடைய பவர் நம்பர், அது எப்படி தான் வரும், எப்படி ஏன் வருதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா பவர் நம்பர் அப்படி தான் வரும். அதே சேம் நம்பரு இப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் பவர் நம்பர் வரதில்லை, நேர் ஆப்போசிட்டு. பவர் நம்பருக்கு நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர் என்னவோ அதுதான் வருமே தவிர வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம பவர் நம்பரை விட்டுட்டு இப்போ ஆல்டர்னேட் நம்பரை மாற்றிட்டோம். என்ன காரணம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆல்டர்னேட் நம்பர். இப்போ 3ஆம் நம்பருடைய பவரை 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 3ஆம் நம்பருடைய மாற்று நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர். இதுக்கு வந்து இன்னொரு நம்பர்னால் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 1க்கு 8 அந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சேம் மாதிரி பி போர்டு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 7க்கு 2 தான் பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா உங்களுக்கு சொல்லணும். முதல்ல கொடுக்கப்பட்டது 1ஆம் நம்பருடைய பவர், இப்போ 2ஆம் நம்பருடைய பவர் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 1ஆம் நம்பருடைய பவரும் 2ஆம் நம்பருடைய பவரும் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பவர் 2ஆம் நம்பர் வரல அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 7க்கு 5 தான் வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? 7க்கு 5 தான் வரணும். இதை டேரெக்டாக பவரில் கொடுக்குறோம். அதாவது 1உடைய பவர் 6ம் 2உடைய பவர் 7ம் கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 7உடைய பவர் 2ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம். இப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மாற்றி 3ஆம் நம்பர் 1க்கு 3. அதே சேம் டைம் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன நம்பர் அடிச்சுக்கிறாங்க, 7க்கு 5. சரிங்களா? அது மாதிரி நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்கு வந்து சி போர்டில் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 5க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. என்னுடைய ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னா 0க்கு 8ன்னு வந்திருக்கு, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 5க்கு 8ன்னு கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. சரிங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக 1ஆம் நம்பர் எப்படிங்க வருதுன்னா 5க்கு 1ங்கிற நம்பர். ஏன்னா அங்கே வர மாதிரி இங்கேயும் நமக்கு 5க்கு 1ங்கிறது இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு என்ன வருது, 6 2 8 1ங்கிற நம்பருக்குள்ளே கொடுக்குறோம். இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.